25 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுக்கும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மகளிர் குழுவினர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். குப்பநத்தம் அணையில் உள்நாட்டு பங்கு மீனவ மகளிர் குழுவினர் குத்தகை முறையில் மீன்பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக மீன்பிடி தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு இவர்களுக்கு குத்தகை பணத்தை செலுத்த 2 ஆண்டுகள் காலம் நீட்டிப்பு வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் திமுக கல்லாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவானந்தம் என்பவர் மீன்பிடி காலம் முடிந்துவிட்டதாக கூறி 25 லட்சம் ரூபாய் கேட்டதுடன் செங்கம் சட்டமன்ற உறுப்பினரின் பெயரை கூறி மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மீனவர் மகளிர் குழுவினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். ஈரோடு அருகே தனியார் உணவகம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய திமுக கவுன்சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உணவகம் வைத்து நடத்தி வருபவர் அர்ஜுன். இவருக்கும் இவரது கடைக்கும் அருகே மற்றொரு உணவகம் நடத்தி வரும் திமுக கவுன்சிலர் கோவேந்திரன் என்பவருக்கும் தொழில் போட்டி இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அர்ஜுனனின் உணவகத்திற்கு வந்த கோவேந்திரன் பெட்ரோல் குண்டு வீசி சென்றுள்ளார். இது குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு தலைமறைவான கோவேந்திரனை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவெளி அருகே அரசு பேருந்து ஓட்டுநரின் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். அரசு பேருந்து ஓட்டுநரான இவர் தனது இருசக்கர வாகனத்தில் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள நண்பரை பார்க்க சென்றுள்ளார். அப்போது வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு சென்ற இருசக்கர வாகனம் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு திருட்டலில் ஈடுபட்ட தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த அல்லிமுத்து பூபதி ஆகிய 2 பேரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் மார்கழி திங்களின் மகத்துவத்தை போற்றும் வகையில் ஆன்மீக சொற்பொழிவு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் தனியார் பள்ளிகளை சேர்ந்த சுமார் 1500 மாணவர்கள் கலந்து கொண்டு சிவன் பார்வதி வேடமிட்டு முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். அப்போது மார்கழி மாதத்தின் சிறப்பு குறித்து நிகழ்த்திய உரை பக்தர்கள் மத்தியில் பரவசத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பக்தர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. பின்னர் ஊர்வலமாக சென்ற மாணவர்கள் பக்தி பரவசமூட்டும் பாடல்களையும் முழக்கங்களையும் எழுப்பினர்.